much all for making the event இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிசினஸ் டிக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும். I would like to invite the next person. காலையில எந்திரிச்ச உடனே நம்மலாம் என்ன பண்ணுவோம்? நம்ம எந்திரிச்ச உடனே கண்டிப்பா பிரஷ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரிஃப்ரெஷ்மெண்ட் தான் இல்லையா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு பிராண்ட் பர்சனை தான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்போ நான் கூப்பிட போகிறேன். ஸோ ஓவர் டு யூ மைக்கேல். ஸோ இன்னைக்கு வந்திருக்க பிராண்டை பற்றி பேசணும்னா ஜஸ்ட் வந்து ஒரு டீங்க, ஒரே டீ, ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைனு, மாடர்ன் டீ அவுட்லெட்டு, ஸ்டார்ட் பண்ணி 2 மாசத்துல 40 அவுட்லெட்டை வந்து ஈஸியா சைன் பண்ணி தந்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மாசத்துல ஒரு ஷார்ட் பீரியட் தானே. ஸோ இந்த ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ அச்சீவ் பண்றதுக்கு பின்னாடி அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது, அந்த சிக்னேச்சர் ஒரு டிஷ் ஒன்று வச்சிருக்காங்க. சீரியஸாக வேற லெவல்ல இருக்கு. ஸோ வி ஆர் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் யூ டீ பாய். ஸோ வாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஒரே ஒரு டிஷ் தான் அந்த டீ அவுட்லெட்ல. அந்த ஒரு டீ அவுட்லெட் அதை வச்சு மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓவர் 1 lakh ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அளவுக்கு வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். வணக்கம் எவ்ரிவன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஓகே, எங்களோட டீ பாயை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்னோட பேர் வந்து தமிழ் செல்வி. நான் இங்க ஹெட் ஃப்ரான்ச்சைசியா இருக்கேன். ஸோ இங்க நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரோ கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் காலையில எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது வந்து டீ தான். ஸோ அந்த டீல நம்ம என்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் அப்படிங்கிறத வச்சு உருவானது தான் இந்த பிராண்ட். ஸோ டீ பாய் இந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேருக்கு பின்னாடியே ஒரு ஸ்டோரி இருக்கு. இந்த பிராண்டுக்கு பின்னாடி இன்னும் பெரிய ஸ்டோரி இருக்கு. ஸோ டீ பாய் இதுல என்ன இருக்கு ஸ்பெஷலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் நம்ம நாட்டுல இருக்கு. லைக் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இருக்கு. எல்லா டீயும் எல்லா பீப்புளுக்கும் பிடிக்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். லைக் ஒருத்தருக்கு ஒரு ஃப்ளேவர் டீஸ் பிடிக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஃப்ளேவர்ஸ் டீஸ் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுமே கவர் பண்ற மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு டீ எப்படி அதை உருவாக்குறது, ஸோ எப்படி அதோட யூனிக்னஸை கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சு நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி, சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு நாளைக்கு லிட்டர்ஸ் ஆஃப் டீ குடிச்சிருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலா நாங்க கொண்டு வந்தது தான் இந்த டீ பாய் யூனிக் டேஸ்ட் டீ. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஸோ ஒரு டீ பாய், ஒரு டீ அவுட்லெட்னு எடுத்தீங்கன்னா நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்கும். பட் நாங்க அப்படி இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் டீ, அந்த சிங்கிள் டீயை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய பிராண்ட் உருவாக்க முடியும், ஸோ எப்படி அதை ஒரு பிஸ்னஸ் மாடலா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நான் இப்போ உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஸோ இந்த டீ பாய் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ண வந்து சென்னையில தான். சென்னை மடிப்பாக்கம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடம். அங்கதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே ஒரு சிங்கிள் டீ வச்சு மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரே ஒரு டீ தான் இருக்கும், ஒரே சிங்கிள் டீ, அப்புறம் யூனிக் டேஸ்ட், எல்லா பீப்புளுமே கவர் பண்ணணும். இன்னொன்னு புதுசா நாங்க யோசிச்சது என்ன அப்படின்னா, அதை 10 ரூபீஸ்க்கு கொடுக்கணும்ன்றதை யோசிச்சோம். லைக் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து பைலட் வரைக்கும் எல்லாருமே குடிக்கிற மாதிரி இருக்கணும், எக்கனாமிக் வைஸ் பெஸ்டா இருக்கணும், எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணும். ஒரு பிராண்ட் அவுட்லெட்னு சொல்றாங்க, இதுக்குள்ள போனா ஒருவேளை காஸ்ட் அதிகமா இருக்குமோ, சோ போனா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான யோசனை எந்த பீப்புள்ஸ்க்குமே வரக்கூடாது. எல்லாருமே நம்ம அவுட்லெட் வந்து நம்ம டீயை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 10 ரூபீஸ்க்கு இந்த டீ நம்ம வச்சிருக்கோம். இந்த 10 ரூபீஸ் டீயை வந்து எப்படி பிசினஸ் மாடலா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம், எப்படி இதுல பணம் சம்பாதிக்கிறது. எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருமே வந்து முயற்சி பண்றது வந்து ஒரு இண்டிபெண்டா நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும். இதுல நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறது தான். நிறைய பிராண்ட் இருக்கும், நிறைய யூனிக் டேஸ்ட், எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் இதுல இருந்து எப்படி பணம் சம்பாதிக்க போறோம், சோ அப்படின்னு 2 அவுட்லெட் ஓபன் பண்ணோம். 2 அவுட்லெட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இத பிரான்ச்சைஸியா கன்வெர்ட் பண்றதுக்காக சோ இந்த செயினை வந்து பெருசு பண்ணணும், இந்த டீ பாய் பிராண்டை வந்து இன்னும் பெருசா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வேலைகள் நிறைய யோசிச்சோம். சோ அப்படி யோசிக்கும் போது தான் கோவிட்.
ஸோ கோவிட் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஃபுல் வேர்ல்டே ஷட். ஸோ எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் அந்த சுச்சுவேஷன்ல எங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சது எங்க பிராண்டை பத்தி நாங்க பெருசா திங்க் பண்றதுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நாங்க பிரான்ச்சைசி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்ல இருந்தோம். பட் அதுக்காக பெருசா எந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸோ இல்ல வேற எந்த ஒரு விஷயமே நாங்க பண்ணல. பட் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால், எங்களுக்கு உங்க பிரான்ச்சைசி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோவிட்ல எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தோம், வீட்ல இருந்தோம். ஸோ வீட்ல இருந்தப்ப இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால். இதை விட ரொம்ப முக்கியம், அவங்க சென்னையிலே இல்லை, அவங்க இந்தியாவிலே இல்லை, அவங்க அப்ராட்ல இருந்தாங்க. ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஸ்டோர் போயிருக்காங்க, டீ குடிச்சிருக்காங்க, எங்களுக்கு வந்து ஒரு அவுட்லெட் கொடுக்க முடியுமா, பிரான்ச்சைசியா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எங்களோட சக்சஸை நாங்க வந்து ஃபீல் பண்ணோம். ஒரு பிராண்டா நம்ம சக்சஸ் ஆயிருக்கோம், இந்த யூனிக் டேஸ்டுக்காக நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தென் கோயிங் ஃபார்வர்ட் இதுக்கான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, ஜஸ்ட் 2 outlets in சென்னை, 2 அவுட்லெட் தான், ஒரே ஒரு சிங்கிள் டீ, 1 lakh நெட் ப்ராஃபிட் கொண்டு வந்தோம். ஸோ 1 lakh ப்ராஃபிட் இதுல இருந்து எடுத்தோம். அடுத்தடுத்து அவுட்லெட் சைன் பண்ணோம். ஆக்சுவலி சார் வந்து கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாரு, 3 மாசத்துல 150 ஸ்டோர்ஸ்க்கு மேல புக் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த மந்த் எண்டில் 40+ ஸ்டோர்ஸ் ஓபன் பண்றோம். ஸோ இப்போ நடந்துட்டு இருக்க ரன் ஆகிட்டு இருக்க எல்லா ஸ்டோருமே தி பெஸ்ட் ஸ்டோரா போயிட்டு இருக்கு. ஸோ வேற லெவல்ல வந்து இந்த பிராண்டை கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஆன் த ஹோல் நான் முக்கியமா இதை சொல்ல வர்றது என்னன்னா, 10 rupees டீ எப்படி இதை பிசினஸ் மாடலா கொண்டு போறது, சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலா எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டோ, அதுதான் எங்களோட நோக்கம். ஸோ அதுக்காக நிறைய ஆண்டர்பிரினர்ஸை கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ எங்க எம்டிக்கு வந்து எங்க எம்டி எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு, விமன் ஆண்டர்பிரினர்ஸை பர்டிகுலரா ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி வித்தின் அ மந்த்ல 10 விமன் ஆண்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். 7 விமன் ஆண்டர்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் ஸ்டோர் ஓபன் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் இருக்கும், ஒரு ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் பற்றி நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கோம், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அடுத்தடுத்து விமன் ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுலையும் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் சோஷியல் வைஸும் நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஒரு பிராண்டை உருவாக்கியாச்சு, இது அடுத்து என்ன அந்த மாதிரி நாங்கள் சோர்ந்து போகவே மாட்டோம். நெக்ஸ்ட் 5000 அவுட்லெட்ஸ் ஓபன் பண்ணணும், 5000 நியூ இண்டிபெண்டன்ட் ஆண்டர்பிரினர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்கான டிராவல் தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்ட்ரோ வேற லெவல்ல இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ. வேற ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல தான் டீ பாய் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வாங்க, நான் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக வர பேசுனாங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம்.